வணக்கம் நண்பர்களே. நாணல் இளவரசியை காப்பாத்துறதுக்காக மந்திரவாதி கொடுத்த செருப்போட புறப்பட்ட எழிலன் என்ன ஆனாங்கிறத இந்த கதையில இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போலாம். மந்திரவாதி கொடுத்த மந்திர செருப்பை மாட்டிட்டு எழிலனும் அவனோட சேர்ந்து பூனையும் ரொம்ப நாள் நடந்து போனாங்க. பல நாள் நடந்து ஒரு கடற்கரையை அடைஞ்சாங்க. முதல் பகுதி பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. மந்திரவாதி சொன்ன மாதிரி அந்த செருப்புகளை கடல்ல தூக்கி எழிலன் போட்டான். என்ன ஆச்சரியம்! அந்த 2 செருப்பும் ஒரு அழகான படகா மாறிடுச்சு. எழிலனும் பூனையும் அந்த படகுல பயணம் செஞ்சு ஒரு தீவை அடைஞ்சாங்க. திரும்ப அந்த படகு ஒரு செருப்பா மாறிடுச்சு. செருப்ப காலில் மாட்டிட்டு திரும்ப எழிலனும் பூனையும் நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தீவு முழுவதும் காடாதான் இருந்தது. கொஞ்ச தூரம் நடந்தோடனே இரும்பு மலை அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்தாங்க. அப்ப அந்த மலையில இருந்த வாயிலோட கதவு திறந்தது. அதுல இருந்து 10 பெண்கள் கையில கூடையோட வெளியில வந்தாங்க. எழிலன் அவங்கள பார்த்து, வணக்கம் அழகிகளே அப்படின்னு சொன்னான். இது யாருடாது அப்படின்னு வியப்போட எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. நீங்களெல்லாம் யாரு அப்படின்னு எழிலன் அவங்க கிட்ட கேட்டான். கொடிய அரக்கனால இரும்பு மலைக்குள்ள சிறை வைக்கப்பட்டவங்க தான் நாங்க அப்படின்னு அதுல ஒருத்தங்க சொன்னாங்க. சிறை வைக்கப்பட்டதா சொல்றீங்க, ஆனா விருப்பம் போல வெளியில வரீங்களே அப்படின்னு எழிலன் கேட்க, இந்த தீவு முழுக்க கடலால சூழப்பட்டிருக்கு. ஒரே ஒரு படகால மட்டும்தான் இந்த தீவுக்கு வர முடியும். ஆனா அந்த படகு ஒரு மந்திரவாதி கிட்ட இருக்கு. அவரும் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாது. அதனால உங்க விருப்பம் போல வெளியில போயிட்டு வாங்கன்னு அரக்கன் எங்களை வெளியில போறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த பெண் எழிலன் கிட்ட சொன்னான். நீங்க திரும்ப இந்த மலைக்குள்ள போகும்போது நானும் உங்களோட உள்ள வரலாமா அப்படின்னு எழிலன் கேட்க, நாங்க 10 பேர் தான் மீண்டும் உள்ள போக முடியும். நாங்க சென்றதுக்கு அப்புறம் இந்த வாயில் தானாவே மூடிக்கொள்ளும். எழிலன் அவனோட கதையை அவங்க கிட்ட சொன்னான். அரக்கன் கிட்ட இருந்து அந்த மோதிரத்தை எடுக்கணும், அப்பனா தான் என்னால நாணல் அழகிய காப்பாற்ற முடியும், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான். மந்திர மோதிரத்தை தங்க பெட்டிக்குள்ளதான் வச்சிருக்கான் அந்த அரக்கன். அந்த தங்க பெட்டிக்குள்ளதான் மந்திர புத்தகமும் இருக்கு. அதோட பெட்டியோட சாவி அவனோட காதுல மாட்டி இருக்கான். உன்னால எப்படி அதை எடுக்க முடியும் அப்படின்னு அந்த பெண்கள் கேட்டாங்க. உங்கள யாராவது ஒருத்தர் இங்க இருங்க, உங்களுக்கு பதிலா நான் உள்ள போறேன். என்னோட பூனை உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கும். எப்படியாவது அந்த அரக்கனை ஏமாத்தி அந்த மோதிரத்தை நான் எடுத்துருவேன். நீங்க சொன்ன மந்திரவாதியோட படகுல தான் நான் வந்திருக்கேன். எப்படியாவது தப்பிச்சு உங்களையும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன். என்னை நம்புங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு எழிலன் அவங்கள கேட்டான். அதுல ஒரு பெண் அவன் மேல இறக்கப்பட்டு, சரி எனக்கு பதிலா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுமதி கொடுத்து அவளோட உடைகளையும் அவன் கிட்ட கொடுத்தா. எழிலன் அந்த பெண்ணுடைய அணிஞ்சிட்டு மற்ற பெண்களோட உள்ள போனான். உள்ள எல்லாரும் போனோனே இரும்பு மலையோட கதவு தானா மூடிக்குச்சு. உள்ள இருந்த அரக்கன் அவங்க எல்லாரையும் பார்த்தான். பெண்ணுடையில எழிலன் இருந்ததால அவனுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படல. சரி நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அறைக்குள்ள போய் நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். மெதுவா அந்த அறைக்குள்ள நுழைந்த எழிலன் தங்க சாவியை அரக்கனோட காதுல இருந்து எடுத்தான். அந்த சாவியால தங்க பெட்டியை திறந்தான். மந்திர புத்தகத்தை எடுத்தான். அலறியபடி அரக்கன் எந்திரிக்க ஆரம்பிச்சான். எழிலன் சிறிதும் தாமதிக்கல. அந்த புத்தகத்துக்கு கீழ்ப்பகுதியில நெருப்ப வச்சு புத்தகத்தை எரிய வச்சான். துடிதுடிச்சபடி இருந்த அரக்கன் புத்தகம் எரிய எரிய அவனும் எரிய ஆரம்பிச்சான். புத்தகத்தோட ஒரு பகுதி மட்டும் எரியாம இருந்தது. அதே மாதிரி அரக்கனோட கண்கள் மட்டும் எரியல. சுற்றுமுற்றும் விழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தது. சரி, இனிமே அரக்கனால நம்மளுக்கு எந்த தீங்கும் இல்லை அப்படின்னு நினைச்ச எழிலன் மந்திர மோதிரத்தை எடுத்து அவனோட விரல்ல அணிஞ்சுக்கிட்டான். திரும்ப வெளியில வந்து, அரக்கனெல்லாம் இறந்துட்டான், உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, வாங்க நம்ம வெளியில போலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில வந்தான். இரும்பு மலையை விட்டு அத்தனை பேரும் மகிழ்ச்சியோட வந்தாங்க. வெளியில இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த பெண் கிட்ட, உன்னோட உதவியால தான் எனக்கு தங்க மோதிரம் கிடைச்சது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னான். சரி வாங்க நம்ம விரைவா இந்த கடலை தாண்டி போயிடலாம் அப்படின்னு மற்ற பெண்கள் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கு, இங்க யாருமே நீர் அருந்தாத ஏரி எங்க இருக்கு, எனக்கு அதுல இருந்து தண்ணி வேணும், அது எங்க இருக்குன்னு எனக்காக காமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான். அவங்களும் அந்த ஏரிக்கு அவனை கூட்டிட்டு போனாங்க. ஒரு குடுவையில அதுல இருந்து நீரை எடுத்துக்கிட்டான். பூனை அவன் கிட்ட, மந்திர புத்தகம் எரிஞ்சதால சூனியக்காரியோட மந்திரம் எதுவும் நம்ம கிட்ட வேலைக்காகாது, அதனால நாம இனிமே சென்று நாணல் அழகிக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது. எல்லாரும் கடற்கரையை அடைஞ்சாங்க. அரக்கனோட கண்கள் மட்டும் அவங்கள தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. தன்னோட செருப்பை எடுத்து திரும்ப கடல்ல போட்டான் எழிலன். அது திரும்ப படகா மாறிடுச்சு.
அழகிகள், எழிலன், பூனை எல்லாரும் அந்த படகுல ஏறி உட்கார்ந்தோடனே படகு கிளம்பிருச்சு. அவங்க போவதையே அரக்கனோட கண்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்படியே கண்ல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்தது. ஆனா அதால எதுவுமே பண்ண முடியுது. படகு மறுகரையை அடைஞ்சோனே எழிலன் அழகிகளுக்கு நன்றி சொல்லி அவங்க நாட்டுக்கே அவங்கள திரும்ப அனுப்பி வச்சுட்டான். அவனும் பூனையும் சூனியக்காரியோட வீட்டை அடைஞ்சாங்க. சூனியக்காரியோ அவளோட ஆற்றல் எல்லாம் பறி போய் அழுதுகிட்டே உக்காந்துகிட்டு இருந்தா. எழிலன் தான் எடுத்துட்டு போன குடுவையில இருந்த நீரை 2 பாறையிலையும் தெளிச்சான். அதுல இருந்து 2 இளைஞர்கள் எழுந்து வந்தாங்க. ஐயோ, நாங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ அப்படின்னு அவங்க எழிலன் கிட்ட கேட்டாங்க. இந்த சூனியக்காரி உங்களை பாறையாக்கிட்டா. இந்த மந்திர நீரால தான் நீங்க திரும்ப மனுஷங்களானீங்க. என்கிட்ட மந்திர மோதிரம் இருக்கு. நான் நாணல் அழகிய போய் காப்பாத்துறேன். நீங்க திரும்ப உங்க நாட்டுக்கே போங்க அப்படின்னு எழிலன் அவங்க கிட்ட சொன்னான். அவங்களும் அவனுக்கு நன்றி கூறிட்டு அவங்க நாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அங்க கட்டப்பட்டிருந்த மற்ற 2 பூனையும் விடுவிச்சான். 3 பூனையுமே அவனுக்கு நன்றி சொல்லுச்சு. நீங்க மூவருமே உங்க விருப்பம் போல எங்கனாலும் போலாம் அப்படின்னு அவங்களுக்கும் விடுதலை கொடுத்துட்டான். 3 பேரும் மகிழ்ச்சியோட போயிட்டாங்க. திரும்ப எழிலன் வேகமா நடந்து போய் ஆற்றங்கரையை அடைஞ்சான். நாணல் புதர் மேல மந்திர மோதிரத்தை வச்சான். அந்த புதர் மறைஞ்சு பேரழகியான இளவரசி அவன் கண்ணு முன்னாடி வந்தான். எழிலன் அவளை திருமணம் செஞ்சுக்க அனுமதி கிடைக்குமான்னு அவகிட்ட கேட்டான். இளவரசே, நாணலாகவே எப்போதுமே இருந்துருவேணும்னு வருத்தத்தோட இருந்தேன். என்னை காப்பாத்தியவர் நீங்க தான். உங்களை திருமணம் செய்யறது தான் எனக்கு பெரும் பாக்கியம் அப்படின்னு இளவரசி சொல்லி அவனை திருமணம் செய்ய அவளோட சம்மதத்தை சொன்னான். 2 பேரும் திரும்ப வந்து எழிலனோட நாட்டுக்கே புறப்பட்டாங்க. தென்மலை நாட்டோட அரசர் தன் மகனோட வீரதீர செயல்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாரு. மணிப்பல்லவ நாட்டு அரசரும் தம் மகள் உயிர் பெற்று வந்ததை கேட்டு தென்மலை நாட்டுக்கு வந்தாரு. எழிலனுக்கும் இளவரசி பூவழகிக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க. எல்லாரும் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இதுதான் நாணல் அழகியோட கதை. சரி, அடுத்து நம்ம இன்னொரு கதையில பார்க்கலாம். இப்போதைக்கு டாடா.